எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து கரிகால சோழன் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரிகால சோழன்னா யார் அப்படின்னு. கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை அப்படின்னு சொல்லி பாட்டு எல்லாம் பெரிய ஃபேமஸாக இருக்கும். அதான் நீர்த்தேக்கங்களை கட்டி வச்சு மக்களுக்கு பெரிய சேவை செஞ்சவர் கரிகால சோழன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதற்கு அடுத்து காமராஜர் நாடார், அதாவது தமிழ்நாட்டில் 11 அணைகளை கட்டினார். அதுக்கப்புறம் வந்த எந்த அரசாங்கமும் 60-70 ஆண்டுகளில் திராவிட ஆட்சின்னு சொல்கிறவங்க யாருமே அணைகளை கட்டலை, மக்களுக்கு அந்த ஒரு வசதிகளை செஞ்சு தரல அப்படின்றது. சரி, இப்போ வந்து நம்ம கரிகால சோழன் அப்படின்றது பெயரளவில் எல்லாருக்கும் அந்த பெயரை கேட்டிருப்பீங்க. ஆனால் கரிகால சோழன் அப்படின்றது யாருக்காவது அதனுடைய டீட்டெயில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது அப்படின்றது தான் இருக்கும். ஏன்னா அது வந்து எல்லோரும் படிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். இந்த எல்லாருமே இந்த புனைப்பெயர் மாதிரி இந்த கரிகால சோழன்லாம் இது வந்து யதார்த்தமாக அவருக்கு இயற்கையாக கிடைச்ச பெயர் கிடையாது. வரலாற்றில் வந்து யாராவது சேவை செஞ்சாங்கன்னா, இப்போ புரட்சி பண்ணாங்கன்னா புரட்சி தளபதின்றது, நடிப்பில் சிறப்பாக இருந்தால் நடிகர் திலகன்றது, இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா? அதுபோல் தான் இது கூட அப்படின்னு. சரி, பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆங்கிலத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் ஓரளவுக்கு இதுக்கு விடை தெரியுது அப்படின்றது மாதிரி இருக்கும். அதுக்கும் மேலே இன்னும் அதை கண்டுபிடிக்கிற ஒரு திறனாய்வு பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட்டும் அதுவும் ஆண்டவன் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், இந்த கரிகால சோழன் அப்படின்றத ஒரு பேனா எடுத்து எழுதிக்கோங்க, கரிகால சோழன் அப்படின்னு. இப்போ கரி அப்படின்றது எப்படி நான் ஆங்கிலத்திலேருந்து அதை கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். கேர் அப்படின்னீங்கன்னா CARE, கேர்ன்றது கரி, CARE கரி. இப்போ புல்லட் கேர், ஐ கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கேர் அப்படி யூனிட்டுன்னு வச்சுருப்பாங்க. அதுபோல் இந்த கரிகாலனுக்குன்றது கரின்றது கேர் அப்படின்றது. சரி, கேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர் அப்படின்றது அதாவது கவனிப்பு. கேர்ன்றது கவனிப்பு அப்படின்னு சொல்லலாம். கேர்ன்றது உபசரிப்பு அப்படின்லாம், கேர்டேக்கர்னு கூட சொல்லுவாங்க. ஒருத்தன் அக்கறை அப்படின்லாம் மக்கள் மீது பொறுப்பு அப்படின்றது. இது மாதிரி இந்த கேர்ன்றதுக்கு இதுதான். அவருக்கு வந்து மக்கள் மேலே மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்கிறதுனால, மக்களுடைய நலனை காக்கிறதுனால அவர்களை கவனிப்பு, அக்கறை, பொறுப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இந்த கேர். இதுதான் கேர்ன்றது கரி. சரி, காலன் அப்படின்ற கரிகாலன் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லா பார்த்துக்கணும். காலன்னா அவர் என்ன வேலையை செஞ்சார்? அவர் தண்ணீரை தேக்கி வச்சு அணைகளை கட்டி விவசாயத்துக்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சார். இந்த காலன் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஆங்கிலத்தில் படிங்க. கேலன்ன்றது மெஷர் ஆஃப் வாட்டர், நீர்த்தேக்கம். ஒரு தொட்டியில் தண்ணியை வந்து ஒரு 10,000 லிட்ரு 50,000 லிட்டருங்களை தண்ணியை கொண்டு போய் நீர் தேக்கி வச்சு அதை குடிநீருக்கு பயன்படுத்துகிறதோ விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறதோ அப்படி இருந்தால் அதை வந்து இப்போ நீங்கள் தண்ணி தொட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, உயர்நிலை தொட்டின்னு எழுதியிருக்கும். அதில் எத்தனை கேலன் வாட்டர் இருக்குன்னுவாங்க. அந்த கேலன் அப்படின்றது தான் நீங்கள் GOLON காலன், வேறு ஒன்றும் கிடையாது. அது அப்படியே தமிழில் படிக்கிறோம். அதாவது கேலன்றது மெஷர் ஆஃப் வாட்டர்னு சொல்லிவிட்டு அது வந்து நீரின் அளவு, அந்த நீர் வந்து எதுக்காக, என்ன பர்பஸுக்காக, அதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா அது வந்து அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குப்போ, இல்லைன்னா இரிகேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கலாம். அப்படி இந்த கேலன்ன்ற வார்த்தையை தான் காலன், GOLON காலன்னு படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் கரி காலன் 2 வார்த்தைக்கு உங்களுக்கு இப்போ விஷயம் தெரிஞ்சிடுச்சு. 2 வார்த்தைக்கு இப்போ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இப்போ சோழன், என்னடா கரிகால சோழன் அப்படின்னு. சோழன்னா என்ன அப்படின்னா சோறு படைத்தது சோழ நாடுன்னுவாங்க. அதாவது சோழ அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க. ஆங்கிலத்தில் சால்வு, SOLVE, அந்த VEன்ற எடுத்துகிட்டு இந்த AIOUEன்னு 5 எழுத்து நான் வச்சுருப்பேன் மாமூலாக. அந்த 5 எழுத்து தான் உயிர் எழுத்து. அதை வச்சு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது. அந்த சால்வுன்ற இடத்துல கடைசியில் டெய்ல் வேர்ட்ஸில் 2 வேர்ட்ஸ் எடுத்துருங்க. VEன்னு பக்கத்தில் ஏன்ற ஒரு உயிர் எழுத்தை போட்டிங்கன்னா சோழா.
கரிகால சோளான்றது நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது சோழன்னு வரும். ஆந்திராவுக்கு வேறு மொழி மாநிலத்துக்கெல்லாம் வந்தால் சோளான்னு அது இன்கம்ப்ளீட்டட் மாதிரி தெரியும். தமிழ்நாட்டில் இன்னுன்னு போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. கரிகால சோழன். சால்வுன்ற வார்த்தை தான் சோளான்றது. இது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியது அப்படின்றதுக்கு கதை. அதாவது அந்த சால்வு அப்படின்றது எப்படின்னா, ஒரு பிரச்சனையை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, ஒரு விடுபடுறது அதிலேருந்து. அப்போ மக்களுக்கு அந்த தண்ணி இல்லையே, விவசாயத்துக்கு தண்ணி இல்லையேன்ற பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு இவர் பெரிய அளவுக்கு உதவி செஞ்சிருந்தார். இவர் ஒரு தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம். தீர்க்கக்கூடியவர் தானே தீர்க்கதரிசியாக இருக்க முடியும். மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தார். எப்படி தீர்த்தார்? அணைகளை கட்டினார். இன்றைக்கும் நம்ம காமராஜர் நாடார் இந்த அளவுக்கு அணைகளை கட்டி தமிழ்நாடு இந்த அளவுக்கு உற்பத்தியில் ஒரு அதாவது நெல் உற்பத்தியில் இப்படி பெருகிறதுக்கு, வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சாருன்னா காமராஜர் நாடார். நம்ம காலத்தில் பார்த்துருப்போம். கரிகாலன் சோழன்றவர் அவர் அதற்கு முந்தைய காலத்தில் இருந்திருக்கிறாரு அப்படின்றது தான். அதனால் சோழா அப்படின்னா தீர்க்கக்கூடியவர், சால்வை தீர்க்கக்கூடியவர், ஃபைண்ட் அவுட் த ஆன்சர், அதற்கான பிரச்சனைக்கு வழியை கண்டுபிடித்தவர், தீர்க்கதரிசி அப்படின்றது தான் சோழன்னு அர்த்தம். அதனால் இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கரிகால சோழன்றது கரின்றது கேரு, காலன்ன்றது கேலன்ன்றது வாட்டர், சோழான்றது சால்வுன்ற வார்த்தையில் SOLVE எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா சோளா. அதுதான் இதனுடைய சீக்ரெட்டு.